இப்போ சோசியல் மீடியால ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பென்குயினோட ஸ்டோரி தான். நீங்களும் கண்டிப்பா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு தடையாச்சும் பார்த்திருப்பீங்க. இந்த பென்குயினோட ஒரிஜினல் ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்துட்டு இப்ப ரீசெண்டா எடுத்தது கிடையாது. கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி 2007 பெர்னர் ஹெர்ஷாக் அப்படின்றவங்க என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு கமெண்ட்ரி ஃபிலிம் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு அப்போ அவங்க வச்ச பேர் பார்த்தோம் அப்படின்னா பென்குயின் டிப்ரெஸ். ஸோ அதுல இருக்கிற ஒரு வீடியோ தான் இப்போ இணையதளத்துல வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, பென்குயினோட நார்மலான குணம் என்னன்னா, அது கூட்டமா வாழ்றது தான். ஸோ அப்போ அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பென்குயின் மட்டும் தனியா போறதை வந்துட்டு எடுத்து ஸோ அதை வந்து இணையதளத்துல வந்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு அது முட்டாள்தனமா பண்ணுது, இல்ல அது வந்துட்டு கூட்டத்தை விட்டு தனியா வாழணும்னு ஆசைப்படுது, பறக்கணும்னு ஆசைப்படுது, யாருக்கு என்னென்ன தோணுதோ அது எந்த அளவுக்கு மோட்டிவேஷனா எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு மோட்டிவேஷனா வந்து இது எடுத்துக்கிறாங்க. பட் டாக்குமெண்ட்ரியோட டைரக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் அதோட ரீசன் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. எதனால அது அப்படி பண்ணிச்சுன்ற ரீசன் தெரியல. பென்குயின்கள் வந்து சில நேரம் வந்துட்டு அதால யோசிக்க முடியல, ஒரு சில நேரத்துல வந்து பாறையில போய் முட்டிக்குமா. ஸோ மேபி அந்த பென்குயின் வந்துட்டு ஏதோ மென்டலி ஹெல்த் இஷ்யூனால கூட அதால சரியா யோசிக்க முடியாம அது வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல போயிருந்திருக்கலாம். ஆனா உண்மையான ரீசன் என்னன்னு அந்த பென்குயினுக்கு மட்டும் தான் தெரியும். மேபி அதுக்கப்புறம் வந்துட்டு அதால சர்வே பண்ண முடியாம அது இறந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஸ்டோரி. அதை வந்து இப்ப நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அதுல இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அதை மோட்டிவேஷனா பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயுமே பிளஸ் மைனஸ் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம அதை எப்படி பாக்குறோன்றதை பொறுத்து தான். ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு இதுலயுமே அது நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறும். நம்ம அதுல இருக்கிற நல்லதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம மோட்டிவேட் ஆகிக்கலாம், நம்ம செல்ஃபா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எல்லா விஷயத்திலயுமே கெட்டதை விட்டுட்டு நல்லதை மட்டுமே பார்ப்போம். ஓகேவா?